படத்துல வந்து பல இடங்கள்ல மதமாற்றம் சொல்லி பல விமர்சனம் பண்ணீங்க. கடைசியில குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லி ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்த மாதிரி இருக்கு. மண் சார்ந்து வளர்க்கணும். அவர் இது கற்பனையில் இல்ல, இப்படி இருந்து கடைசியா அந்த குலதெய்வ வழிபாடுகள் எப்படி வருது அப்படிங்கிற சொல்றாரு. என்னுடைய குலதெய்வம் எங்களுடைய பாட்டி காளி வீரமாகாளின்னு, என்னோட கொல்லங்குடி காளின்னு எப்படி குலதெய்வம் வருதுன்னா, எங்களுடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் வந்து எங்க பாட்டனார் முத்துவடுக தேவரை வந்து இவன் வெள்ளக்கார கொண்டு கிடக்கும் போது கை குழந்தைய வச்சுக்கிட்டு எங்க பாட்டி இருக்குது, 5 சின்ன வயசு குழந்தை வெள்ளச்சியை தூக்கிக்கிட்டு போகும்போது எங்க பாட்டைங்க 2 பேரும் தளபதியா இருந்த மருந்து வண்டியில போகக்கூடாது, அவன் எப்படி பார்த்தா நீங்க வருவீங்கன்னு தெரியும், சுத்தி வளைச்சிருவான்னு சொல்லி ராணியை காப்பாத்த எங்க பாட்டிங்க தளபதியா இருந்து தடுக்கிறாங்க. ஆனாலும் அது மாறுபடம் போட்டு எங்க பாட்டி குழந்தைய இடுப்பு தூக்கிட்டு கிளம்பு போகும்போது வந்தது வேலுநாச்சியான்னு தெரிஞ்சிருக்கான். அவனுக்கு தெரியாம இருப்பான். அவன் சுத்தி வளைக்கும் போது குதிரையில ஏறி தப்பிச்சு காட்டுக்குள்ள ஓடுது பாட்டி. ஓடும்போது அங்க ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஒருத்தி நிக்கிறா. அந்த பொம்பளை உடையான்னு ஒரு பெண். அப்ப வந்து இவன் இந்த குதிரையில வந்தவன் கேட்கிறான், இந்த பக்கம் வேலுநாச்சியார் வந்தாங்களா அப்படின்னு. இந்த பக்கம் வந்தாங்களா? ஆமா. எந்த பக்கம் போனாங்கன்னு கேட்கிறான். சொல்ல முடியாதுன்னு. ஏன்னா தன்னுடைய ராணியை தன்னுடைய அரசியை காட்டி கொடுக்க அந்த மகனுக்கு விருப்பம் இல்ல. காட்டி சொல்லுன்னா கொண்டுருவேன், நீ கொண்டாலும் சரி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கு. வாழை உருவி வெட்டிடுறான். 2 துண்டா உடல் அப்படி விழுந்து. அப்ப என் சனம் ஓடியாரு, என் மக்கள் ஓடியாரு, நம்ம பாட்டியை நம்ம அரசியை காட்டி கொடுக்காம வெட்டு உடல் 2 துண்டா விழுந்து இந்த உடையார் செத்துட்டாரா அப்படின்னோடனே இந்த ரத்தமா கிடந்தவரை கும்பிடுது. தாயே அப்படின்னு அன்னையிலிருந்து எங்க குலதெய்வமாயி வெட்டு உடையால் காலி ஆயிட்டான். புரியுதா உங்களுக்கு? அப்படித்தான் குலதெய்வங்கள் உருவாகும். அப்படி இந்த அநீதி அநியாயமா இந்த மதத்தின் பேரால பிரச்சனைகளை பண்ணி அழிவை ஏற்படுத்தின அவங்களை திருப்பி அடிச்சு ஊர் அமைதியை நிலைநாட்டிய அந்த பரமசிவனும் பாத்திமாவும் அந்த ஊர் தெய்வங்களா வழிபடப்பட்டார்கள் அப்படிங்கறத முடிக்கிறார். அதுதான் எந்த மதமா இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு திரும்பணும் அப்படிங்கிறது. எல்லாருக்கும் குலதெய்வ வழிபாடுக்குள்ள எல்லாருக்குமே குலதெய்வ திரும்பணுங்கிறதுல இப்ப நாங்க திரும்புறோங்கிறது. நீங்க திரும்புங்க, திரும்பி பார்க்காம கூட போங்க, இருக்கிறத சொல்லலாம். இத திரும்ப சொல்லிட்டார் சீமா. ஐயோ நான் ஏன் அவன் சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரி 1 கோடி வேலை, இவ்வளோண்டு மூளை, 1 கோடி வேலை, இதையும் பிரச்சனையாக்கி ஜாதி வந்து வேணும்னு கேக்குறாங்க. என்ன ஜாதின்னு கேக்குறாங்க. ஸ்கூல்ல ஒரு சில ஸ்கூல்ல எல்லா ஸ்கூல்ல கேக்குறாங்க. இல்ல நாங்களே கேக்குறோம். நீங்க பள்ளிக்கூடத்துல கேக்குறாங்க, மாற்ற முடியுமா? நீங்க மாற்றது எப்படின்னா, நீங்க நல்லது விளங்குது எல்லாருக்குமே குழப்பம். இப்ப நாங்களே எங்க கட்சியில வந்து இது உங்க குடி எதுன்னு கேட்கிறோம், சாதி எதுன்னு கேட்கிறோம். ஏன்னு கேட்கிறோம்னா, இப்ப உங்களுக்கு விளம்பரம் சொல்றேன். எங்க குடிகள்ல தமிழ் குடிகள்ல முடி திருத்துற மருத்துவர் குலம்னு அவங்க முதல்ல உங்களுக்கு பறையர், இந்த பாணன், இந்த 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 மருத்துவர் பண்டாரம்னு இங்க இழி சொல்லாரு. பண்டாரம்னா அறிவு களஞ்சியம்னு அர்த்தம். எங்க முன்னோர்கள் ஆட்சி காலங்கள்ல ஒரு பண்டாரம்னு கட்டி எல்லா செல்வங்களையும் நீ சேமிச்சு வச்சான். அது மாதிரி பல கலை செல்வங்களை தனக்குள்ள சேமிச்சு வச்சிருக்கவனுக்கு பேரு பண்டாரம். இங்க இழி சொல்லாரு. இவனுக்கு எல்லாம் இந்த குளம் துணியை வெளுக்கிற அந்த வண்ணார்னு ஒரு குடி இருக்கு எங்கல்ல. இந்த குடிகளுக்கெல்லாம் இந்த நிலத்துல எந்த அங்கீகாரமும் இல்லை. சரி, ஒரு வண்ணார்னு ஒரு எம்எல்ஏ சொல்லு, ஒரு வார்டு கவுன்சிலர் சொல்லு, ஒரு பஞ்சாயத்து பிரசிடென்ட் சொல்லு, வாய்ப்பு இல்லை. நாங்க கொடுத்துருக்கோம். ஏன்னா வீழ்ந்து விட்ட ஒரு தமிழ் குடி எழுதும்போது எல்லாரும் நீங்க வேரோட ஒரு செடியை கொடுக்கும்போது எந்த வேரும் அந்த தான் கொடுக்கணும், இல்லைன்னா அந்த செடி உயிர் படுத்தாது. அப்ப வீழ்ந்து கிடக்கிற எங்கள் ஆதி குடிகளை தூக்கணும். அப்படித்தான் குறவர், இருளர், இதுக்கெல்லாம் நாங்க தேடி கொடுக்கும் போது இப்ப வண்ணாருக்கு நான் இடம் கொடுக்கணும்னு தேவையில்லை. இவர் வண்ணாரா இல்லையா தெரியவே கொடுக்கணும். இப்ப மருத்துவர் குலத்துல ஒரு தம்பிக்கோ தங்கைக்கோ நான் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கணும், அவர் தெரியாம இப்படி கொடுக்கணும். இப்ப ஏன் தேவைப்படும்? இப்ப நான் ஒரு மருத்துவர் ஆகிட்டேன். மருத்துவர், நீங்க நோயாளி எனக்கு வரீங்க, என் முன்னாடி உட்காரும்போது என்ன செய்துன்னு கேட்காம இருந்தாங்க மாத்திரை சாப்பிடுங்கன்னா, நீங்க வீட்டுல போய் உயிரோட போயிட்டா செத்து போவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன செய்யுதுன்னு நான் கேட்கணும். எனக்கு வயிற்று வலி எவ்வளவு நாளா வலிக்குது? 10 நாளா வலிக்குது. என்ன சாப்பிட்டீங்க? விட்டு வலிக்குதா இல்ல தொடர்ச்சியா வலிக்குதா? அப்ப பாருங்க, இங்க தொடுறாரு, இங்க வலிக்குதா? வலிக்கல. இங்க வலிக்குதா? வலிக்குது. இங்க தொடுபா வலிக்குது. அப்ப சரி, அப்ப நீங்க என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டேன்? நான் வந்து புரட்டா சாப்பிட்டேன். அது போதும்ல. அப்ப ஒரு முடிவுக்கு வருவாரு, அப்ப இதை சாப்பிடுங்க.
ஒரு 10 நாளைக்கு சாப்பிடுங்க, இதை குடிங்க, இதை குடிச்சீங்கன்னா சரியானு. இது தேக மருத்துவம். இப்ப நாங்க செய்ய நினைக்கிறது தேச மருத்துவம், சமூக மருத்துவம். அப்ப அந்த சமூக மருத்துவம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சா ஏற்றதார்வு குறைஞ்சு, போட்டி பொறாமை குறைஞ்சு, சமத்துவம் பண்ணணும். சமதர்ம சமூகம் படைக்கணும்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அப்படின்னா குடிகளை பாடணும். இவன் ரொம்ப நாளா கீழே கிடக்கிறான், இவனுக்கு தூக்கடா, இவனை மேல தூக்கி விடா, விளங்குதா? இவன் ஓரளவு பரவாயில்ல, அதான் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இப்படி வருது இல்ல. இதுதான் இதுல நீங்க பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் எல்லாம் வர்றதுக்கு காரணம் அதுதான். இப்ப அதனால அது பள்ளிக்கூடத்துல கேட்கறாங்க, சான்றிதழை குறிக்கிறாங்கிறத நீங்க ஏன்னா வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், அத பங்கீடுன்னு புரியுதா உங்களுக்கு? அதுக்காக தான் அதை கேட்கிறாங்க. அது ஒரு பெரிய குற்றமா, அது சான்றிதழோட விட்டுட்டீங்கன்னா சண்டை இல்லை. புரியுதா? அதை சபைக்கு எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா சண்டை. அதனால அதை போய் ஒரு குறையா நினைச்சுக்கிட்டு அதுல எப்படி சாதியை ஒழிக்க சொல்றாங்க, அப்படி சாதியை ஒழிக்க இருக்கிற கடைசி நோயை ஒழிக்கிறதுக்கு இருக்கிற ஒரு மருந்து இல்ல, அந்த மருந்து தான். அதனால ஒரு சமத்துவ சமூகம் படைக்க இருக்கிற கடைசி வாய்ப்பு அதே சாதி சனியம் தான். அதை வச்சுதான் அதை ஒழிக்கணும்.